10 வீடுகளின் உரிமையாளருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது என்றும், ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்கும் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு விருதுநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பெருநிலையத்தில் பொதுமக்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் திமுக அரசு செய்து கொடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க சொன்னீங்க எல்லாத்துக்கும் தேர்தல் வாக்குறுதியா, தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்டீங்க. 1000 ரூபாய் எல்லாரும் சொன்னீங்கன்னா அதுல வந்து நீங்க என்ன கணக்கு போடுறீங்க? தகுதியின் அடிப்படையில் கொடுப்பீங்க. தகுதி அப்புறம் வாங்காதவங்களுக்கு தகுதி இல்லையா? கொடுத்தா எல்லாரும் கொடுங்க. இதுல தகுதின்னு 10 வீடு கட்டி விட்டுருக்கவனுக்கு 1000 ரூபாய் வருது, அதுல வாடகைக்கு இருக்கவனுக்கு 1000 ரூபாய் வருது. இது என்ன நியாயம்? இதுதான் தகுதியா? வாடகை அவன் கொடுக்க முடியாம அவன் கஷ்டப்பட்டு கிடக்க, அவனுக்கு 1000 ரூபாய் வரல. 10 வீட்டு வாடகை வாங்கி சாப்பிட்ற பட்சத்தில் அவனுக்கு 1000 ரூபாய் போகுது. இது என்ன தகுதி? எந்த அடிப்படையில் எடுக்கிறீங்க? கொடுத்தா கொடுங்க. ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றாங்க? உதவித்தொகை உரிமை தொகை மாத்திட்டாங்க பேர. அவன் உரிமை தொகை அவங்களுக்கு உரிமை இல்லையா? நான் கேட்கறேங்க, கிராமத்தில் போனா கேட்கறாங்க.